CNN News 18 டவுன் ஹால் நிகழ்ச்சியில் அமைச்சர் TRP ராஜா நம்மளுடைய இணைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். இன்னைக்கு சிஎம் பேசும்பொழுது ரொம்ப முக்கியமான 3 விஷயங்கள் சொன்னதை நம்ம கவனிச்சோம். யார் வந்தாலும் பார்த்துக்கலாம், சிபிஐயோ இடியோ எதுனாலும் நாங்கள் பார்த்துக்க தயாராக இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. எங்களுடைய ஹைட் எங்களுக்கு தெரியும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஆஸ் அ யங் மினிஸ்டர், ஆஸ் அ டிஎம்கே பர்சன் எப்படி பார்க்குறீங்க சிஎமோட ஸ்டேட்மெண்ட்? இப்படி ஒரு மெச்சூர் ஸ்டேட்மெண்ட் ஒரு லீடர் கிட்ட இன்னைக்கு தமிழ்நாடு அதனால தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை ஒரு தனித்துவமிக்க ஒரு ஆளுமையாக பார்க்குறேன். தமிழ்நாடு மக்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பிறகு ஒரு ரெஸ்பான்சிபிளான லெவல் ஹெட்டடான ஒரு மேசிவான ஒரு நம்பகத்தன்மை நிரம்பிய ஒரு தலைவரை இன்று பார்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்களாம் கிரவுண்ட்லேயும் போயிட்டு இருக்கோம், ஆன்லைனும் பார்க்குறோம். எதிரணியில் இருக்கிற பலரும் அவங்க கேமரா வச்சிங்கன்னா இல்லை சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒன்று ட்வீட் பண்ணுவாங்க, இல்லை கேமராக்கு எதிர்க்க ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அவர்களை சாதாரண ஒரு மனிதர்களாக அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா உங்கள் ஆள் கலக்கிறாருங்க இதுதான் சொல்லுவாங்க. யாராலையும் இந்த முதலமைச்சர் மேல ஒரு குற்றச்சாட்டையோ ஒரு குறையோ பெரிய குறையோ ஒண்ணுமே சொல்ல முடியல. 24 மணி நேரம் வேலை செய்யறாரு. காலையில ஒரு தமிழ்நாட்டோட தென்கோடியில் இருக்காரு, மாலையில சென்னையில இருக்காரு, திருப்பி அடுத்த நாள் வெஸ்ட்டுக்கு போறாரு, அடுத்த நாள் ஒரு நிகழ்ச்சியில இருக்காரு. இப்படி தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்காரு. 70+ மனுஷன் காலங்காத்தால எழுந்து 6:30 மணிக்கெல்லாம் தொல்காப்பியர் பொங்கலை வாக்கிங் போறாரு, எக்ஸசைஸ் பண்றாரு. ஒரு பினாமினலா அந்த ஃபிட்னஸ் இந்த பணி சுமைக்கு தேவைன்றதை புரிந்து அதற்கும் நேரம் ஒதுக்குறாரு, மக்களுக்கும் நேரம் ஒதுக்குறாரு, உடன்பிறப்புகளுக்கும் நேரம் ஒதுக்குறாரு. இப்படி ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு லீடரை இதுவரை தமிழ்நாடு பார்த்து ரொம்ப காலம் ஆச்சுன்றதுனால மக்கள் வியந்து பார்க்கிறார்கள், அன்போடு பார்க்கிறார்கள். அதை விட தாண்டி இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் கூட உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த 1000 ரூபாய் கொடுத்த விஷயம் தமிழ்நாடு மக்களின் நலனுக்கு எதிர்ப்பாக யார் எதை செய்யணும் என்று நினைத்தால் வெகுண்டு எழுவார் எங்களது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. அது நீ எங்க ஆளுங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறத தடுக்கணும்னு நினைச்சனா நான் 5000 ரூபாய் கொடுப்பாடா அப்படின்ற அந்த வெறி இருக்குல்ல, அதுதான் என் மக்களுக்காக வெகுண்டு எழுற ஒரு உணர்வு இருக்குல்ல, அது இந்த முதலமைச்சர் கிட்ட பாக்குறாங்க நம்ம தமிழ்நாடு மக்கள். அதனாலதான் அவர் பாசத்தோட பாக்குறாங்க, அப்பான்றாங்க, எங்க வீட்டு பிள்ளைன்றாங்க, எங்களில் ஒருவன் என்று இந்த தமிழ்நாடு மக்கள் கொண்டாடும் ஒரு தலைவராக மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அதுதான் எங்களுக்கு பெருமை. திமுக காரனாக எங்களுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு பெருமை. இப்படி ஒரு லீடர் கிட்ட நாங்கெல்லாம் பணிபுரியணும்ன்றது எங்களுக்கு பெருமை. எதிரில் ஒரு பலமான கூட்டணியே இல்லை அப்படின்றத சிஎம் அழுத்தமா சொல்றாங்க. உங்க கூட்டணி என்லார்ஜ் ஆயிட்டே இருக்கு, எதிரில் இருக்கிற கூட்டணி பலமாக கூட்டணி இல்லை அப்படின்றாரு. இங்க பரப்புரைக்கு வர பிரைம் மினிஸ்டரும் அமித்ஷா வரணும், அதே போல கவர்னரை மாற்றக்கூடாது அப்படின்றதையும் கிரிட்டிக்கா வைக்கிறோம். ஆமா, நிச்சயமா கவர்னரை மாற்றவே கூடாது. இது டெல்லி பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு எதை வேணா தியாகம் பண்றோம், அந்த கவர்னர் மட்டும் தியாகம் பண்ணவே மாட்டோம், அவர் அப்படியே இருக்கட்டும் அப்படின்றதுல நாங்க தெளிவா இருக்கோம். ஏன்னா இப்படி ஒரு எங்களுக்காக பரப்புரை செய்யக்கூடிய ஒரு கவர்னர் கிடைத்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. முதலமைச்சர் அவர்கள் சொன்னாரு. எதிரில் இருக்க பார்த்து அவர் இன்னைக்கு கிரவுண்ட்ல தமிழக முதலமைச்சர் போறாரு. எவ்வளவோ இடத்துல பெண்கள் நான் போன முறை ரெட்டலைக்கு போட்டேன், போன முறை இதுக்கு போட்டேன், ஆனா இந்த முறை உங்களுக்கு தாங்க, நீங்க பண்ற மாதிரி யாரும் பண்ணலங்க, நான் என் புருஷன் நான் எல்லாமே இத்தனை வருஷமாக வேறு மாற்று கட்சியில தான் இயங்கிட்டு வந்தோம், ஆனாலும் இந்த முறை நிச்சயமா உங்களுக்கு தான் அப்படின்னு உணர்வோட அவங்களா சொல்றாங்க. போற இடத்துல எல்லாம் மக்கள், நீங்க தலைவர் வண்டி போனா மக்கள் வெளியில அந்த பால்கனிலையும் டெரஸ்லயும் நின்று பாக்குற அந்த காட்சிகள் எல்லாம் பாக்குறோம். இப்போ ஒரு தலைவரை உணர்வோட பாக்குறது என்ற அந்த விஷயம் இருக்குல்ல, நன்றி கூற வர பாக்குவது இருக்குல்ல, அது எல்லாம் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு வரல. அந்த மாதிரி தலைவர் இவர் நன்றியோட பாக்குறாங்க. இப்படி ஒரு தலைவர், எனக்கு ரெஸ்பான்சிபிளான ஒரு லீடர், ஒரு பெருமையோட, 2 விஷயம், பெருமையோட பாக்குறாங்க, நன்றியோட பாக்குறாங்க தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பார்க்கும்போது மக்கள். அதுதான் இன்றைக்கு ஒரு தனித்துவமான ஒரு ஆளுமையா அவர் நிற்கிறார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.